ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரச்ச கம்மியாகவும் லாஸ் வரச்ச நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடில் ரொம்ப முக்கியமானது. இதில் 2 இடத்துல ஸ்டாக் செலெக்ஷன் இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் 3 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, குளோபல் மார்க்கெட்லாம் செக் பண்ணுவீங்க. நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருப்பேன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் மார்க்கெட் பை சைடு தான் இருக்கும், இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் தான், செல்லர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரொம்ப முக்கியமானது. என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸ், சரிங்களா? அதில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை கம்பெனி நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் டாப்பில் இருக்கக்கூடிய 10 ஸ்டாக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாக் செலெக்ஷனில். ரெண்டாவது முறை எப்படின்னா, மார்க்கெட் டேட்டா வந்துருங்க, இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. நிஃப்டி 50 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதாவது நேற்று வாங்கினாங்கல்ல அவங்க மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ப்ராஃபிட் இருக்கும். இதே டவுனில் இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் நிறைய பேர்த்து ஹிட் ஆகும் அவங்க நினச்ச லெவல். ஸோ அப் அண்ட் டவுனில் தான் மார்க்கெட் இருக்கும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்ட உடனே நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ், இதில் இந்த வால்யூம் மட்டும் நல்லா சேஞ்ச் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா பை சைடு ட்ரேடை போகிறீங்க அப்படின்னா, பை சைடு போகிறீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வால்யூமை மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு, அதாவது செல் சைட்லேயும் வால்யூம் அதிகமாக இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. இதில் நார்மலாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி 0.35 இருக்கக்கூடாது. அதாவது இந்த சேஞ்ச் என்ன அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்ச், சரிங்களா? அன்னைக்கு என்ன ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது ஷோ பண்ணும். நமக்கு இந்த சேஞ்ச் தேவையில்ல, பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் தேவை, சரிங்களா? அப்போது டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், சரிங்களா, என்ன இருக்குது, வால்யூமை ஹையில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வரக்கூடிய ஸ்டாக் SBIN, சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்டாக்கை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 1% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் இதெல்லாம் பார்க்கணும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு டிமேட்டில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பார்க்கச்சா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மஹிந்திரன் மஹிந்திரா, SBIN, இந்த 2 ஸ்டாக்கையும் என்ன பண்ணுங்கள், டாப் 10 வரைக்குமே பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் வால்யூமை ஹையில் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஹையிலேருந்து வால்யூமை இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டாப் 10 ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணலாம், டிமேட்டில் ஆட் பண்ணலாம். மார்க்கெட் என்னைக்கெல்லாம் பாசிட்டிவில் இருக்கோ அந்த தருணம் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ இப்படி நம்ம பார்க்கச்சா நமக்கு உங்களுக்கே தெரிய வந்துடும் எது வால்யூம் நல்லா இருக்குது. பை சைடு, செல் சைடுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம், சரிங்களா? பை சைடுக்கு வால்யூம் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் வால்யூமை ஹையில் வைக்கச்ச, இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள், இந்த வால்யூமில் 3 விஷயம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணேன் அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் ஹையாக வச்சு பார்க்கச்ச தெரியும். இன்னொன்று என்னென்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், சரிங்களா, அது மட்டும் ஷோ ஆகும். அப்புறம் கொலாப்ஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்து சூஸ் மட்டும் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த இடத்துல பர்சன்டேஜை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த 1% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ரேண்டமாக நான் 3 ஸ்டாக்கை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போது இந்த 3 ஸ்டாக்லேயும் தனிப்பட்ட முறையில் நான் சார்ட்டை வியூ பண்ணுறேன். பஜாஜ் ஆட்டோ, SBIN, மஹிந்திரன் மஹிந்திரா. சார்ட்டை ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டாக் பக்கத்தில் ஆட் பண்ண உடனே 3 டாட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சைடு ஷோ ஆகும். நமக்கு என்னென்னா பாப் அவுட்டாக இருக்கணும், சரிங்களா? இந்த சைடில் ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும், இதில் பாப் அவுட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவுட் சைடு ஷோ பண்ணும்,
சரிங்களா? நமக்கு அவுட் சைட் பார்த்தா தான் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். இதில் அஸ் யூஷுவல் நான் எப்போதும் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2வது பாயிண்ட்டு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிகினர் லெவலில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, இதை செக் பண்ணிடுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து உள்ளே எப்படி 15 மினிட்ஸ் போகணுன்னு பார்க்குறேன். சரிங்களா? எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இது வீக்லியில் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் மொத்தம் 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மந்த்லியும் போடுறேன், வீக்லியும் போடுறேன். ஸோ எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா க்ரீனாக இருக்குது. ஸோ மந்த்லி போடுறேன், வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இந்த இடம் இருக்குல்ல, இதில் நான் மாற்ற என்ன விஷயம் அப்படின்னா, நான் மந்த்லி போடுறேன்னா ஒரு கேண்டில்குள்ளே 30 நாள் அந்த லாஸ்ட் மந்த் ட்ரேட் ஆனது, இந்த மந்த் ட்ரேட் ஆக போகக்கூடிய எல்லாமே ஷோ ஆகும். இப்போது இன்றைக்கி 10ஆம் தேதி வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி 10ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் மந்த்லி கேண்டில் போட்டாலும் அந்த 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு மந்த்லி கேண்டில் காட்டும். இது மட்டும். இதில் ப்ரீவியஸாக இருக்கிறதெல்லாம் 1 மந்த்துக்குரியது. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி வீக்லி. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது. இன்ட்ராடே தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ வீக்லியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் தெரியணும். இந்த மாதிரி 2 ஜிக்ஸாக் இருக்கும். இதில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வியூ கிடச்சிரும். இப்போ இந்த எஸ்பிஐஎன் அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்டாக் என்னவா இருக்குது அப்படின்னா, ட்ரெண்ட் கட்டில் இருக்குது. அதாவது மார்க்கெட்லேயே பை சைடு 2 இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்னா என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொன்று ட்ரெண்டை பிரேக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ ட்ரெண்ட் பிரேக் அவுட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ இந்த ஸ்டாக்லேயுமே இருக்கையிலே ஹை நீங்கள் இப்படி பார்க்கச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும். வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிறையிலே ஹை எதுன்னு பாருங்கள். சரிங்களா? அங்கே இருந்து நீங்கள் ஒரு ஜிக்ஸாக் மோடு, சரிங்களா, நீங்கள் இப்படி வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? மார்க்கெட் எந்த லெவலில் அடுத்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இது நான் வரையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கா, நிறைய இடத்துலேருந்து பேட்டர்ன்ஸ் வரைய முடியுதா, இப்படி கொலாப்ஸாக இருந்தால் விட்டுருங்க. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வரைச்சா கொஞ்சம் நமக்கு கிளியராக இந்த மாதிரி வியூ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஓகேங்களா? அடுத்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த மட்டும் வீக்லி போட்டோன்னே ரெட்டாக இருக்குது, மந்த்லி போட்டாலும் ரெட்டாக இருக்குது. ரெட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி செல்லர் இருக்கும்போது நீங்கள் பை எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பையராக உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, அதிக ப்ராஃபிட் வந்தால் கம்மியாக புக் பண்ணுவீங்க, லாஸ் வந்தால் ஹெவியாக எடுப்பீங்கல்ல, இது இந்த இடம் தான். இந்த மாதிரி போகும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே ஹை லெவலில் லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால தான் இப்படி ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணதில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்பிஐஎன் இதெல்லாம் சூஸ் பண்ணல. எஸ்பிஐஎன் தான் பெஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதில் என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் கொடுங்க. சரிங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரெண்ட் லைன், இதுக்கடுத்து நீங்கள் இருக்கிற லைனெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. சரிங்களா? டெலீட் பண்ணிவிட்டு இந்த 15 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம். இந்த லெவலில் வச்சு நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது இப்போ எஸ்பிஐஎன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கு. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே விட்டுருங்க. சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே விடுங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கா. இப்போது நமக்கு எந்த இடத்துலலாம் ஃபியர் இருக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து நல்லா பீக்காக ஹையாக போயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஹையாக போகும்போது நமக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கும் ட்ரேடில். இப்படி எடுக்கிற ஸ்டாக் அகெயின் நல்லா ஃபால் ஆகும். சரிங்களா? என்னாகும், நல்லா ஃபால் ஆகும். அதனாலே நம்ம ஃபியரில் போக மாட்டோம். இப்போது இது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்போதுமே வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட், இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன் வருது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸை விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி விக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி விக்கு வந்து இதில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த கேண்டில் பிரேக் ஆகும்போது இப்படி விக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், இதில் வந்து விக்கு இருக்குது அப்படின்னா ட்ரேட்குள்ளே போகாதீங்க. ஏன் அப்படின்னா மேலே போன மார்க்கெட்டை செல்லர் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. கீழே இருக்குது, அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வரக்கூடாது. இந்த மாதிரி பாடியோட வெளியில் வரச்ச, சரிங்களா, இந்த மாதிரி பாடியோட வெளியில் வரச்ச நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா நார்மலாக அந்த கேண்டிலோட லோ, சரிங்களா, அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கும். லோனா அந்த விக் வரைக்கும் போக வேணாம். சரிங்களா? அது பாடி இருக்கும், ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 15 மினிட்ஸில் ஏன் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் அன்னைய டேயில்
சரிங்களா? இந்த ஸ்டாக் நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து ஃபாலோ பண்ண வரைக்கும் உங்களுக்கு இப்போ புரியும். பார்த்துருந்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் நெஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நெஃப்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ஸ்டாக்கையும் ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? எல்லா ஸ்டாக்கையும் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஏன்னா நெஃப்டியோட கேண்டில் என்ன 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இது ஷோ பண்ணும். அப்போது இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக 15 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகுது. ஏன்னா டார்கெட்டை பேஸ் பண்ணி காட்டலும் டைமிங்கை பேஸ் பண்ணி இன்ட்ராடே பண்ணுறதோ ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதோ நல்லாயிருக்கும். ட்ரேடில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பேட் நியூஸ் போயிட்டுருக்கு. இஸ்ரேல், யூரான், அதாவது இஸ்ரேலோட, யூஎஸோட இந்த மாதிரியான பேட் நியூஸ் நமக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது இந்த 15 மினிட்ஸ் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எஸ்பிஐன் பிரேக் அவுட்டில் எடுக்கலாம். சரிங்களா? என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியடே வந்துட்டு அது க்ரீனாக இருந்துச்சு, ரெட்டாக இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட். சப்போஸ் அது க்ரீனாக இருக்குது நெஃப்டி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் ஆகுதா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும்போது அவங்களோட அசம்ஷன் என்னவாக இருக்கும், மார்க்கெட்டுக்குள்ளே பையர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா நம்ம நெஃப்டியில் இருக்க ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ நெஃப்டியில் உள்ள ஸ்டாக், டாப் 50 உள்ள ஸ்டாக்கு. சரிங்களா? அப்போது அது க்ரீனாக இருக்கும்போது இங்கே ட்ரெண்டு டெக்னிக்கல் எல்லாமே கிளியராக இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கான் வெயிட். சரிங்களா? வெயிட்டே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட்டை அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 15 மினிட்ஸ், அதாவது இந்த இடத்துக்கு ரீச் ஆகலை, சரிங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறதும் நல்ல விஷயம். சரிங்களா? கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரேடு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இதனுடைய லோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் அன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இருப்பினும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.